வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வரலாறு படைத்த சுபான் சுக்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜாகன் விண்கலத்திலிருந்து சுபான் சுக்லா பூமிக்கு திரும்பினார். ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர் வரவேற்பு. முகாம்களில் மனு அளிப்பவர்களுக்கும் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பணிகள் தமிழ் மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்தது யார் என்பதை விஜய்க்கு தெரியவில்லை. யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசிவிட்டு செல்கிறார் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். பொய்களுடன் ஸ்டாலின் என பெயர் வைத்திருக்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். காசாவின் நுசைரத் அகதி முகாமில் தண்ணீர் விநியோக மையத்தில் இஸ்ரேல் படையினர் தாக்குதல். 6 சிறுவர்கள் உட்பட 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வரலாறு படைத்த சுபான் சுக்லாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் சுமார் 22 மணி நேரத்திற்கு பிறகு இன்று மதியம் 2:55 மணிக்கு வளிமண்டல பகுதிக்குள் நுழைந்தது. இதையடுத்து இந்திய நேரப்படி இன்று பகல் 3 மணி அளவில் டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் கலிபோர்னியா கடற்கரையில் பத்திரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் சுபான் சுக்லா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமி திரும்பும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறும் குழு கேப்டன் சுபான் சுக்லாவை வரவேற்கிறேன் என்றும் பல லட்சம் மக்களை தன் அர்ப்பணிப்பாலும் தைரியத்தாலும் விடாமுயற்சியாலும் ஊக்குவித்துள்ளார் சுபான் சுக்லா என்றும் தெரிவித்துள்ளார். டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான் சுக்லா பூமி திரும்பிய போது ஆனந்த கண்ணீருடன் அவரது பெற்றோர் வரவேற்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்து 60 ஆய்வுகளை முடித்துக் கொண்டு சுபான் சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன், ஹங்கேரியாவைச் சேர்ந்த திபோர் கபு, போலந்தைச் சேர்ந்த ஸ்லாக்வோஸ் உஸ்னான்கி ஆகிய 4 பேரும் நேற்று மாலை 4:45 மணிக்கு பூமிக்கு புறப்பட்டனர். விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் சுமார் 22 மணி நேரத்திற்கு பிறகு இன்று மதியம் 2:55 மணிக்கு வளிமண்ட பகுதிக்குள் நுழைந்தது. இதையடுத்து இந்திய நேரப்படி இன்று பகல் 3 மணி அளவில் டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலில் கலிபோர்னியா கடற்கரையில் பத்திரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் சுபான் சுக்லா வரலாற்று சாதனை படைத்தார். தரையிறங்கிய டிராகன் விண்கலத்தை கப்பலில் ஏற்றி அமெரிக்க கடற்படை வீரர்கள் கரைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் விண்கலத்தில் இருந்து வீரர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஈடுபட்டனர். இதையடுத்து டிராகன் விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்பட்டனர். முதல் வீரராக நாசாவின் பெக்கி விட்சன் வெளியே அழைத்து வரப்பட்டார். 2வது வீரராக இந்தியாவின் சுபான் சுக்லா அழைத்து வரப்பட்டார். அப்போது புன்னகைத்தவாறே கைகளை அசைத்தபடி சுபான் தரையில் கால் பதித்தார். 3வது வீரராக ஹங்கேரியாவைச் சேர்ந்த திபோர் கபு, 4வது வீரராக போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்கி அழைத்து வரப்பட்டனர். டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை அடுத்து கேக்கு வெட்டி தங்களது மகிழ்ச்சியை அவரது பெற்றோர் பகிர்ந்து கொண்டனர். முகாம்களில் மனு அளிப்பவர்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரத்தில் ஐயா எல். இளைய பெருமாள் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன்பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது எனவும், காமராஜர் பிறந்த நாளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன் எனவும், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளி விளக்காக திகழ்ந்தவர் இளைய பெருமாள், அவரின் அரங்கத்தை திறந்து வைப்பதில் பெருமை அடைகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் 2021 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்பு மூலம் மக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு 100 நாளில் தீர்வு என உறுதி தந்தேன். சொன்னதை போல் தீர்வு தந்ததால் மேலும் பலர் மனு அளிக்க தொடங்கியதால் முதல்வரின் முகவர் என தனித்துறை உருவாக்கப்பட்டது என்றும், மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 5000 முகாம் நடத்தி தீர்வுகள் கண்டோம்
எனவும் தற்போது 46 சேவைக்கு தீர்வு காணும் 10,000 முகாம்களை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளேன் என்றும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று அரசின் சேவையை வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் இலக்கு என்றும் தெரிவித்தார். மேலும் தகுதி இருந்தும் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் முகாமில் விண்ணப்பங்கள் கொடுங்கள், நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பணிகள் தமிழ் மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கல்வி என்னும் ஒளி சமூகத்தில் மண்டி கிடந்த போது இருளை எப்படியெல்லாம் கிழித்து எறியலாம் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டிய கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது என்றும், எட்டாக்கனியாக இருந்த கல்வி ஏழை எளிய பிள்ளைகள் எல்லோருக்கும் சென்று சேர பள்ளிகளை திறந்து மதிய உணவிட்ட காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்றும் அறிவித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் காமராஜர் வாழ்ந்த தியாகராய நகர் இல்லத்தை புதுப்பிப்பதோடு அவர் பெயரில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் அமைக்கிறார் என்றும், காமராஜர் கண்ட கல்வி கனவுகளை புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களின் வழியே நனவாக்கி வருகிறது நம் திராவிட மாடல் அரசு என்றும், பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பணிகள் தமிழ் மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும், வழிகாட்டும் என்றும், அவர் புகழ் ஓங்கட்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்தது யார் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தெரியவில்லை எனவும், யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசிவிட்டு செல்கிறார் என்றும் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாத்தான்குளம் சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யவே அப்போதைய அரசு தயங்கியது. ஆனால் திருப்புவனம் விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்தது யார் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியவில்லை என்றும், எழுதி கொடுத்த வசனத்தை வாசித்துவிட்டு செல்கிறார் விஜய் என்றும், இவரது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தபோது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த புஷ்ஷி ஆனந்த் நேரில் சென்று அமித்ஷாவிடம் பேசி அதனை சரி செய்து வைத்தார் என்றும், வருமான வரி சோதனை நடத்திய அதிகாரி அருண்ராஜுக்கும் பதவி வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் வருமான வரி சோதனையை சரி செய்த புஷ்ஷி ஆனந்திற்கும் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படுகிறது. யார் சொல்லி இந்த போராட்டம் நடத்தினார் என்பது தெரியவில்லை என்றும், பாஜக அமித்ஷா பின்னால் விஜய் இருப்பதாக பல்வேறு தகவல் கிடைக்கப்பெற்று வருகிறது எனவும், விஜயின் தாயார் சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர் என்பதால் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காகவே அவரை களத்தில் இறக்கி உள்ளதாக தோன்றுகிறது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பொய்களுடன் ஸ்டாலின் என பெயர் வைத்திருக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பதற்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என பெயர் வைத்திருக்கலாம் என்றும், தேர்தல் வந்தால்தான் முதலமைச்சருக்கு மக்கள் கண்ணுக்கு தெரிகின்றனரா என்றும், கொஞ்சம் கூட ஸ்டாலினுக்கும் வெட்கம் இல்லையா, எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் பெட்டி வைத்து வாங்கிய மனுக்கள் என்னவானது எனவும், சாவியே அவரை வைத்திருக்கிறார், முதலமைச்சரான பின் மனுக்களை நானே படித்து நடவடிக்கை எடுப்பேன் என்றார். நான் முதலமைச்சரான பின் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் நேராக தலைமை செயலகத்தில் எனது அறைக்கு வரலாம் என்றும் தெரிவித்தார். 4 ஆண்டில் தலைமை செயலகத்தில் பொதுமக்களை ஒரு முறையேனும் ஸ்டாலின் சந்தித்தது உண்டா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், பொய்களுடன் ஸ்டாலின் என்பதை திட்டத்தின் உண்மையான பெயராக இருக்க வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர் எனவும், தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி நடைபெறவில்லை எனவும், போலீஸ் ஆட்சியும் அதிகாரிகள் ஆட்சியுமே நடைபெறுகிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். காசாவின் நுசைரத் அகதிகள் முகாமில் உள்ள தண்ணீர் விநியோக மையத்தில் இஸ்ரேல் படையினர் இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 6 சிறுவர்கள் உட்பட 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். காசாவில் பரவி வரும் பஞ்சத்தால் உணவு தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் தவித்து வரும் சூழலில் காசாவில் நுசரத் அகதிகள் முகாமில் உள்ள தண்ணீர் விநியோக மையத்தில் இஸ்ரேல் படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 6 சிறுவர்கள் உட்பட 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இதற்கிடையே காசாவில் இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவு பெற்ற CHF நடத்தும் உதவி விநியோக மையத்திற்கும் அருகில் கூடியிருந்த பாலஸ்தீனர்கள் உட்பட காசா முழுவதும் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் 47 பேர் கொல்லப்பட்டனர். திமுகவை ஒழிக்க காலம் வந்துவிட்டது.
யாராட்டம் சிறப்பாக உள்ளது என ஆடி பார்த்து விடுவோம் என்று சென்னை கிண்டியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள காமராஜர் நினைவகத்தில் நிறுவப்பட்டுள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. எவ்வளவு நாள் அவர் யாருடன் இருந்தார்? வீடு தேடி அரசு என்ற முத்திரை ஒவ்வொரு வீட்டிலும் ஒட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஓரணையில் திரள்வோம் என சொல்கிறார்களே, எதற்கு? கூடி கொள்ளையடிக்கவா? கூடி கொலை செய்யவா? கூடி கற்பழிக்கவா? கூடி குடிக்கவா எனவும் ஆட்சி முடிய 6 மாதம் இருக்கும்போதுதான் திரள்வீர்களா என சீமான் கேள்வி எழுப்பினர். மேலும் அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க ஓடியவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். 9 ஆண்டுகள் இந்த மண்ணை முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்து மக்களின் மனமெல்லாம் நிறைந்த மகத்தான தலைவன் கல்வி மறுக்கப்பட்ட இனக்கூட்டத்திற்கு பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து எழுத்தறிவித்த இறைவன், அறிவு புகட்டிய ஆண்டவன், போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜர் அவருடைய பிறந்த நாள் இன்று. இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்தாரா, வாழ்ந்தாரா என்று இந்த தலைமுறை பிள்ளைகள் நம்ப மறுக்கிற அளவிற்கு உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பிறந்த நாளை போற்றுகிற பிள்ளைகள். கொடியாத்தத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் பெற்றுக்கொண்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நாகரிகத்தின் சார்பில் மக்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆர்எஸ் சாலையில் நடைபெற்றது. முகாமில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். அதேபோல் குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு திட்ட விளக்க உரையாற்றினர். முகாமில் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை வழங்க வேண்டி ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர். குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் குடியாத்தம் வட்டாட்சியர் பழனி உள்ளிட்ட துறை ரீதியிலான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தின் பெருவிழாவை முன்னிட்டு இருதய ஆண்டவர் தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தின் 104வது ஆண்டு பெருவிழா கடந்த 4ஆம் தேதி துவங்கப்பட்டு ஆலயத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக 11ஆம் நாள் இருதய ஆண்டவர் தேர் பவனி விழா பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. அரக்கோணம் நகர காவல் நிலையம் அருகிலிருந்து புறப்பட்டு தேர் பவனி அரக்கோணத்தின் முக்கிய சாலைகள் வழியாக பேராலயத்தை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சராக ஜான் குமாருக்கும் ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களும், பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர். இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கும் அமைச்சர் பதவி வழங்க பாஜக தலைமை முடிவு செய்தது. அதேபோன்று மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாற்ற முடிவு செய்தது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே நாளில் நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர்.
இதையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கும் அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதேபோல நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீர்ப்பாய்ந்தன், காரைக்காலைச் சேர்ந்த ராஜசேகர், செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர். இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு விழா சபாநாயகர் அறையில் நடைபெற்றது. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்தான், ராஜசேகர், செல்வம் ஆகியோருக்கும் சபாநாயகர் செல்வம் சால்வை அணிவித்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து ஆளுநர் மாளிகை வளாகத்தில் அமைச்சராக ஜான்குமாருக்கும் பதவி பிரமாணமும், ரகசிய காப்பு பிரமாணமும் துணை ஆளுநர் கைலாசநாதன் செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, செல்வ கணபதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீஸ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் பெருந்தலைவர் கருமவீர காமராஜரின் 123வது பிறந்த நாளை கல்வி திருநாளாக காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். திருவள்ளூரில் பெருந்தலைவர் கரும வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர்.எம். தாஸ் வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு வட்டார தலைவர் ஈகை ஜே. ஜோசி தலைமையில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கல்வி திருநாளாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளி, வெள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆகியவற்றில் பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்களான நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்டவைகளை காங்கிரஸ் கட்சியினர் வழங்கி சிறப்பித்தனர். விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் தேவேந்திரன், மாநில செயலாளர் அஸ்வின், மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் குமார், காக்கலூர் கிராம கமிட்டி தலைவர் ஆஞ்சநேயா, கீர்த்திவர்டன், ஹரி, பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாராபுரம் நகராட்சியில் சாக்கடை கால்வாய்களில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமலும் தூய்மை பணியாளர்கள் நேரடியாக இறங்கி கழிவுகளை அகற்றும் காட்சி அனைவரையும் வேதனையடைய செய்தது. தாராபுரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள கால்வாய்கள் மூலம் வெளியேற்றப்படும் கழிவு நீர் ராஜவாய்க்காலை சென்றடைகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் மழை நீருடன் கழிவு நீரும் தாராபுரம் சர்ச் சாலையில் தேங்கி நின்றது. இதனால் கால்வாய் அடைப்பை நீக்குவதற்கும் எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அடைப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கால்வாய் அடைப்பை நீக்குவதற்கு இயந்திரங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் கால்வாய் அடைப்பை நீக்கும் போது மண்ணையும் கழிவுகளையும் கைகளால் அள்ளும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தூய்மை பணியாளர்களுக்கும் நோய் தொற்றும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதும் நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா, நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஆகியோருக்கும் தெரியவில்லையா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கரும வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி காமராஜர் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கும் கல்வி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகளும் உதயம் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனருமான டாக்டர் லட்சுமி ராஜாராம் ஏற்பாட்டில் சென்னை திருவொற்றியூரில் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, திருவொற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர் ரஜினீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பதக்கம் அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கி காமராஜர் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. ஓமலூரில் செயல்படும் ஃபாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாள், பள்ளி மன்றங்களின் துவக்க நாள் என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் செயல்படும் அரசு நிதி உதவி பெறும் ஃபாத்திமா மகளிர் மேல்நிலை பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள், பள்ளி மன்றங்களின் துவக்க விழா என முப்பெரும் விழாவாக முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பெல்லா,
செசிந்தா, பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் தேம்பாவனி ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், கணித மன்றம், பசுமை மன்றம், சாரணியர் மன்றம் உள்ளிட்ட மன்றங்களின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாணவிகள் கலந்து கொண்டு மன்றங்களின் குறிக்கோள்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் பள்ளி மாணவிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவி, உப தலைவி மற்றும் நிர்வாக குழுவினர் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். விழாவில் நடனம், நாடகம், பாடல் உள்ளிட்ட பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை மாணவிகள் நிகழ்த்தி காட்டினர். விழாவில் ஆசிரியர்கள், அருள் சகோதரர்கள், பள்ளி ஊழியர்கள் உட்பட 2500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். பாப்பிரெட்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் வரலட்சுமி ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆலையின் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வரலட்சுமி ஆலையில் மரவள்ளி கிழங்கு மற்றும் மக்காச்சோளம் கடந்த 30 ஆண்டுகளாக அரைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பீனி ஆற்றங்கரையில் சட்டவிரோதமாக ஆற்றங்கரையை ஆக்கிரமிப்பு செய்து 5 ஏக்கர் 100 அடி ஆழம் கொண்ட பெரிய ஆழ்கிணறு வெட்டி கனிம பொருட்களை எடுத்து வெளிச்சந்தையில் விற்கின்றனர் எனவும், இந்த கிணற்றிலிருந்து பெருமளவில் நிலத்தடி நீர் எடுத்து ஆலைக்கு பயன்படுத்தப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தனர். ஆற்றங்கரையை உடைத்து ஆற்றில் தண்ணீர் திருடுகின்றனர் எனவும், ஆலையிலிருந்தும் சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகளை ஆற்றில் வெளியேற்றி விவசாய நிலத்தையும் நீர்நிலைகளையும் மாசுபடுத்துகின்றனர் எனவும், இதனால் பொதுமக்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அரசிற்கும் முறையிட்டு எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காததால் வரலட்சுமி ஆலையின் முன்பு பீனி ஆறு விவசாயிகள் மேம்பாட்டு நல சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் கரும வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் கரும வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் ஆசீர்வாதம் பள்ளி சார்பில் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று வேலூர் மாவட்ட காங்கிரஸ் நெசவாளர் அணி சார்பில் ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவர் ஜலந்தர் தலைமையில் நெசவாளர் அணியின் மாநில செயல் தலைவர் தேவராஜ், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் நகர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் தினகரன் தலைமையில் மாவட்ட தலைவர் அருணோதயம் உள்ளிட்ட தமிழ் மாநில கட்சியினர் ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் மீது ஜல்லி மிக்சர் மிஷின் ஏறியதில் காலில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அய்யனார் கோவில் அருகே போக்குவரத்து காவலர் தினகரன் என்பவர் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற ஆட்டோ தடுப்பு கட்டை மீது மோதியதில் தன்னை சுதாரித்துக் கொண்டு காவலர் தினகரன் ஓடிய போது பின்னால் வந்த ஜல்லி மிக்சர் மிஷின் மோதியதில் காவலரின் இடது காலில் ஏறியது. இதில் படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குடியாத்தம் அருகே அரசு பேருந்தில் குழுவாக வந்த 10 பேரை குடியாத்தம் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் ஆந்திராவில் செம்மரங்களை வெட்டுவதற்காக அரசு பேருந்தில் பயணம் செய்வதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேலூர் குடியாத்தம் சாலையில் செதுக்கரை பகுதியில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேர் குழுவாக சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் 10 பேரை காவல் நிலையத்திற்கும் அழைத்துச் சென்று செம்மரம் வெட்டுவதற்காக ஆந்திராவிற்கு செல்ல வந்தீர்களா அல்லது எதற்காக குழுவாக வந்தீர்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற கரும வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கல்வி கண் திறந்த கரும வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தர்ம சக்தி சேன நிறுவனரும் மக்கள் சேவகருமான ஆயங்குடி பரமகுரு சிற்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினர். இதில் வட்டார தலைவர்கள் தேவதாசன், துரைசாமி, மகேந்திரன் மற்றும் கீரைகுமார், ரத்தினவேல், குமார், காளிமுத்து, வேல்முருகன், திருலோக், பாகவத், செல்வராஜ், கருணாநிதி, சதாசிவம் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் சூறைக்காற்று வீசியதில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரின் முன்னே வாகை மரம் வேருடன் சாய்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உயிர் தப்பினர். ஆடி மாதம் நாளை மறுநாள் பிறப்பதற்கு முன்பே கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த 10 நாட்களாக சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் கோவை சிறுவாணி சாலையில் ஆலந்துறை அடுத்த புதூர் பகுதியில் இருந்த பழமை வாய்ந்த வாகை மரம் திடீரென சைக்கிளில் பழுது நீக்கும் கடை மீது வேரோடு சாய்ந்ததில் கடை முழுவதும் சேதமடைந்தது. அப்போது ஆலந்துறையிலிருந்து கோவை நோக்கி அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் முன்னே மரம் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அரக்கோணம் டாக்டர் VGN பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழா தமிழ்நாடு கம்மன் நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயல் தலைவர் V. மோகன் நாயுடு தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தாளாளர் GDN அசோகன் நாயுடு, செயலாளர் DS முரளி நாயுடு, பொருளாளர் K. மோகன் ரங்கசாமி என்கின்ற துரை நாயுடு, பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் AV ரகு நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் பெருமைகளை பேசினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்று குறு நாடகம், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா மற்றும் ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் வரவுள்ள சஞ்சீவனி புற்றுநோய் மருந்தியல் கல்லூரிக்கு CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பெடரல் வங்கி ஹார்மிஸ் நினைவு அறக்கட்டளையுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூரில் செயல்படும் CMC மருத்துவமனையில் சஞ்சீவனி புற்றுநோய்க்கு எதிரான ஐக்கியம் என்ற முயற்சியின் மூலம் வரவுள்ள மருந்தியல் கல்லூரியில் மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் சிகிச்சையை ஆதரிப்பதற்காக மானியங்களை வழங்குவதற்காக பெடரல் வங்கி ஹார்மிஸ் நினைவு அறக்கட்டளையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்ற விழா CMC வேலூர் நகர வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணன், வெங்கட் சுப்பிரமணியன், பெடரல் வங்கியின் குழும தலைவர் மற்றும் வெங்கட்ராமன், வெங்கடேஸ்வரன், CMC வேலூர் இயக்குனர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விரைவில் திறக்கப்பட உள்ள மருந்தியல் கல்லூரி வேலூர் மாவட்டத்தில் மருந்தியல் கல்வியின் உயர் தரத்தில் புதிய தலைமுறையை மருந்தாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் முதல் கல்லூரியாக விளங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பாக CMC மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோவிலான அருள்மிகு பட்டத்து விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோவிலான பட்டத்து விநாயகர் கோவிலில் பழனி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் குடமுழுக்கு விழா 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக 3 கால யாக பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், சிவன், நவக்கிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபார்த்தனை காண்பித்தனர். விழாவில் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவியாளர் லட்சுமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பட்டத்து விநாயகரை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வரலாறு படைத்த சுபான் சுக்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜாகன் விண்கலத்திலிருந்து சுபான் சுக்லா பூமிக்கு திரும்பினார். ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர் வரவேற்பு. முகாம்களில் மனு அளிப்பவர்களுக்கும் நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய பணிகள் தமிழ் மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்தது யார் என்பதை விஜய்க்கு தெரியவில்லை. யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசிவிட்டு செல்கிறார் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். பொய்களுடன் ஸ்டாலின் என பெயர் வைத்திருக்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். காசாவின் நுசைரத் அகதி முகாமில் தண்ணீர் விநியோக மையத்தில் இஸ்ரேல் படையினர் தாக்குதல். 6 சிறுவர்கள் உட்பட 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.